அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, உபய லக்னத்திற்கு திருமண வாழ்க்கை நிம்மதியை தருமா? ஒரு விளக்கம். உபய லக்னங்கள்ங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 லக்னங்களும் உபய லக்னம். இதில் மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான குரு கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற நிலைக்கு ஆளாவார். பாதகாதிபதியும் அவரே, மரகாதிபதியும் அவரே. சரிங்களா? இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சிம்ம ராசியிலேயோ, விருச்சக ராசியிலேயோ, மேச ராசியிலேயோ அல்லது ரிஷப ராசியிலேயோ 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 4 இடங்களில் குரு பகவான் தனிச்சிருந்தால் நல்லது. சரிங்களா? சனி ராகுவோடைய தொடர்பு இல்லாமல் இங்கே குரு பகவான் இருக்கணும். மெயினாக இங்கே குரு கிடக்கூடாது. அதாவது சிம்மத்திலேயோ, விருச்சகத்திலேயோ, மேஷத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ குரு பகவான் தனிச்சு இருக்கலாம். சனி ராகு போன்ற பாவிகளோட சூழக்கூடாது. பாவிகளால் சேர்ந்து அவர் பாவத்துவம் ஆகக்கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வீடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். இப்போ சிம்மராசியில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் கிடக்கூடாது. சூரியன் போய் ராகுவோட கெடுறது, புரியுதா? சூரியன் போய் ராகுவோடையோ சனியோடையோ பாவத்துவம் அடைகிறது, அல்லது சூரியன் போய் நீச்சமாக இருக்கிறாரு, நீச்ச பங்கம் அடையாமல் நீச்சமாக இருக்கிறாரு, பலம் இழக்கிறது. அதாவது வீடு கொடுத்தவன் பலம் இழக்கக்கூடாது. அதாவது குருவுக்கு வீடு கொடுத்தவன் பலம் இழக்கக்கூடாது. சரிங்களா? மறைஞ்சு வலுப்பெறணும் சார். பாதகாதிபதி மறைஞ்சு வலுப்பெறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க ஆக்சுவலாக ஒரு பெண். சரிங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பெண்ணோட ஜாதகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கூடுதலாக 2ஆம் பாவத்தையும் பார்க்கணும். ஏன்னா பெண்ணோட ஜாதகம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு 2ஆம் பாவத்தோட நிலைமை எப்படி, 2ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கிறாரு அதையும் பார்க்கணும். ஸோ 7ஆம் இடத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் 2ஆம் பாவம், 2ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் இது பெண் ஜாதகமாக இருக்கிறதுனால அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் இல்லையா? அப்போ பெண்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். சுபகிரகங்களால் சூழப்பட்டிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்க. இவங்க பிறந்திருக்கிறது 9 செப்டம்பர் 9th செப்டம்பர் 1993. 9 செப்டம்பர் 1993 12:45 AM பிறந்திருக்காங்க. 12:45 AM. அதாவது 8ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா 9ஆம் தேதி அந்த மாதிரி. சரிங்களா? 8ஆம் தேதி பின்னரவுன்னு சொல்லலாம். நம்ம 12:45க்கு பிறந்திருக்கிறாங்க. 9ஆம் தேதி காலையில் 12:45 AM அவங்க பிறந்திருக்கிறது. லக்னமாக வந்திருக்கிறது பாருங்க. இவங்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ராசியாக வந்திருக்கிறது ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் பாருங்க புதன் ஆட்சி உச்சமாகி குருவோடையும் செவ்வாயோடையும் சம்மந்தப்படுறாரு. சரிங்களா? 3ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு. 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரிவர்த்தனை. அதாவது சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. ராகு கேது 6-12 வீட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இதுதான் அந்த ஜாதகத்தோட நிலைமை. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா 24 டிகிரிலையும், குரு 23 டிகிரிலையும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் 2 டிகிரியில் இருப்பார். இப்போ இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை தர்ற குரு எப்படி இருக்கணும்? 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கணும். பாவ கிரகங்களால் சூழப்படக்கூடாது. சனி ராகு போன்ற பாவ கிரகங்களால் சூழப்படக்கூடாது. வீடு கொடுத்தவங்க வீக்காக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொன்னோம். இப்போ அந்த ரூலை இங்கே உடையுது பாருங்க. கேந்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் சொல்லுங்க? இவங்களுக்கு சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா குரு திசை பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூனுக்கு மேலே, 2023 ஜூனுக்கு மேலே இவங்களுக்கு குரு திசையில் சுய புத்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரிங்களா? குரு திசை ஆரம்பிச்சு ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகி நவம்பர் மாதம் அது கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? அப்போ இவங்க கேட்குறாங்க, சார் போன வருஷம் செப்டம்பர் மாதம் 2023 செப்டம்பரில் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு, நவம்பரில் அந்த இது கேன்சல் ஆயிடுச்சு சார், எப்படி சார் எனக்கு திருமண வாழ்க்கை நிம்மதியை கொடுக்குமா? நம்ம ஏற்கனவே எனக்கு வயசு ஆகிக்கிட்டு இருக்கு சார். 1993 பிறந்திருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை சார், என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், செவ்வாதோஷமும் கிடையாதுங்க, நாகதோஷமும் கிடையாது. பாதகாதிபதி குரு பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஜாதகத்தை படுத்துறாருன்னு. சுய புத்தியிலேயே அவரோட வேலையை கட்டிட்டாரு பாருங்க. அது திருமணம் ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகுது பாருங்க. அப்போ இவங்களுக்கு பாருங்க கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள கிரகம் அவயோக கிரகமான செவ்வாயோட, அதாவது இந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் அவயோகி. ஏன்னா புரியுதா? புதன் தனிச்சிருந்தாருன்னா சுபர். சரிங்களா? பாவிகளோட சேர்ந்தா தான் பாவர். ஆனால் செவ்வாய் இயற்கையிலே பாவர். அதனால விருச்சக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் புதன் அவயோகியாக வந்தால் கூட அந்த லக்னங்களை அவ்வளவு தூரம் கெடுக்க மாட்டார் புதன். ஆனால் மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் செவ்வாய் பாடுபடுத்துவார். இதில் பாருங்கள், செவ்வாய் 4ஆம் இடத்துல அவயோக கிரகமான செவ்வாய் போய் 4ஆம் இடத்துல குருவோட ரொம்ப நெருங்கி 1 டிகிரிக்குள்ளே நெருங்கி இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஏன்னா செவ்வாய் 24 டிகிரி, குரு 23 டிகிரி. ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்?
இந்த 2 கிரகம், ஏன்னா இந்த லக்னத்துக்கு 2 பேருமே பாதகாதிபதி மாரகாதிபதி அவயோகின்னு வரும்போது இவங்க 2 பேருமே கேந்திரத்தில் வலுக்கக்கூடாது. வலுக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஏன் லக்னாதிபதி புதனே 4ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம் தான் அந்த ஜாதகத்தில். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகம் வந்து சற்று மன சங்கடங்களையும் மன சஞ்சலங்களையும் மன வாழ்க்கையில் சந்திச்சு தான் ஆகணும். இங்கே இருக்கிற ஒரே ப்ளஸ் 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது இந்த ஜாதகத்தில். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 2ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2-12 பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதுனால நல்ல பொருளாதார விருத்தி, நல்ல ஒரு அம்சம். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம், இந்த 2 பாவங்களும் பரிவர்த்தனை அடைகிறதுங்கிறது வருமான ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளையும் செலவுகளையும் நல்லா பண்ணணும், நல்ல வருமானமும் வரும், செலவும் நல்லா பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பரிவர்த்தனை. அது 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரிவர்த்தனை அடைகிறது ரொம்ப சிறப்பான பரிவர்த்தனை. அந்த ஒரு நல்ல விஷயம் இந்த குடும்பஸ்தானம் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக குடும்பம் உண்டு, கண்டிப்பாக திருமண வாழ்க்கை உண்டு. ஆனால் இப்போ கிடையாது, அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம்ங்கிறது 2025 ஆஃப்டர் ஜூலைக்கு பிறகு இவங்களுக்கு குரு திசையில் சனி புத்தியில் நடக்கும். ஏன் நான் சனி புத்தியில் நடக்கும்னு சொல்கிறேன்னா, சனி பாக்கியாதிபதியாகி அவர் வக்ரமாக இருக்கிறார், அங்கே 2 டிகிரியில் இருக்கிறார் சனி. இங்கே குரு வந்து பார்த்தீங்கன்னா 23 டிகிரியில் 4ஆம் இடத்துல இருப்பார். அப்போ அவர் 5ஆம் பார்வையாக வந்து மகர ராசியை பார்ப்பார். மகர ராசியை 23 டிகிரிக்கு மேலே அங்கிட்டு கும்பராசியில் 3 டிகிரி வரையும் குருவினுடைய ஒளி அங்கே விழுகும். அப்போ கன்ஃபார்மாக அந்த சனிக்கு வந்து இந்த குருவோட ஒளி கொஞ்சம் படும். அப்படி படும்போது அந்த சனி வந்து ஓரளவு சுபத்தன்மையாக தான் இருப்பார். 2வது சனி வந்து பாக்கியஸ்தானத்திலேயோ அல்லது 5ஆம் இடத்துலையோ, இப்போ துலா லக்னமாக இருந்தால் 5ஆம் இடம், மிதுன லக்னமாக இருந்தால் 9ஆம் இடத்துல சனி மூலத்திரிகோண பலம் பெறுவார். சரிங்களா? இந்த 5-9 சனி ஆட்சியாகி நேர்கதியில் இருக்கிறத விட வக்ரகதியில் இருக்கிறது நல்லது. அதாவது துலா லக்னமாக இருந்தால் 5ஆம் இடமும், மிதுன லக்னமாக இருந்தால் 9ஆம் இடத்துலையும் சனி தனிச்சு ஆட்சியாகி வக்ரம் பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது சார். அதை குரு வேற பார்க்குறாரு. இங்கே குரு எப்படி பார்க்குறாரு? டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா குருவோட ஒளி வந்து அங்கே சனி மேலே படும். ஏன்னா குரு இங்கே 23 பாகையில் இருக்கிறார். சனி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 டிகிரியில் தான் இருக்கிறார். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறார். ஏன்னா மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் இருக்கும், கும்பராசியில் 2 பாதம் இருக்கும் இல்லையா? அப்போ அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் அந்த சனி பகவான் உட்காந்துருக்கிறார். மிக துல்லியமாக குரு பகவானுடைய பார்வை வந்து இங்கே மகர ராசியை 5ஆம் பார்வையாக பார்த்து 23 டிகிரிக்கு மேலே அங்கே கும்பராசியில் ஒரு 3 டிகிரி வரையும் இந்த குருவினுடைய ஒளி விழுகிறதுனால அந்த சனிக்கு குருவினுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு. வக்ரகதிங்கிறது அந்த சனி வந்து பின்னோக்கி வர்ற மாதிரி தான். ஸோ இந்த குரு வந்து நேர்கதியாக அந்த மகர ராசியை பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக அந்த கும்பராசியில் அந்த சனி இருக்கிறாருங்கும் போது குருவினுடைய ஒளி வந்து அந்த சனிக்கு கிடைக்குது. அப்போ கன்ஃபார்மாக சனி புத்தியில் இவங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூலைக்கு மேலே கண்டிப்பான முறையில் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் மனக்காயங்களை இவங்க சந்திப்பாங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். போகிறப்போ கணவர்கிட்ட வந்து விட்டு கொடுத்து தான் வாழணும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி ஆகி அவர் லக்ன அவயோகியோடு போய் கேந்திரத்தில் வலுத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மன வாழ்க்கையை பாதிக்கும். இவங்க வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் பட் இவங்களுக்கு சூரியனும் சனியும் நேர்பார்வையில் இருக்காங்க. சனியை வந்து குரு பார்த்தாலுமே அந்த சனியும் சூரியனும் நேர்பார்வையாக இருக்கிறதுனால குரு பார்வையை வாங்கி அந்த சனி வந்து சூரியனை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த சனி பார்வை சிம்ம ராசியில் பட்டு அங்கே சிம்மத்தில் சூரியன் வேறு ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஜாப்லேயே சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் இவங்களுக்கு செட் ஆகும். ஒரு உதாரணமாக வந்து ஆசிரியர் பணியை சொல்லலாம். சரிங்களா? சொல்லிக் கொடுக்கும் அமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அமைப்பு ஒரு ஸ்கூல்லையோ அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லையோ இவங்க வாத்தியாராக போகிறதுக்கான ஒரு நல்ல விஷயம். அதாவது கவர்மெண்ட் ஜாப்லேயே அதிகாரம் பண்ணக்கூடிய பதவி இல்லை, கொஞ்சம் சர்வீஸ் ஓரியன்டாக சேவை மனப்பான்மையோடு அதிகாரத்துவம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய வேலை அரசாங்க உத்தியோகத்தில் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி குரு செவ்வாய் சேர்க்கை வந்து பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு நல்ல உயர்வுகளை தரும். அதிலலாம் பிரச்சனை இருக்காது. பொருளாதார ரீதியாக உத்தியோக ரீதியாலாம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். மன வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். இவங்க அனுசரித்து தான் போகணும் போகிற இடத்துல. ஆனால் 2ஆம் இடம் சுபத்தன்மையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது பெண்கள் ஜாதத்தில் 2ஆம் இடம் சுபத்தன்மையாக இருந்தாலே நல்ல விதமாக அமையும். ஆனாலும் இவங்க சந்திக்கும் திசை குரு திசையாக இருப்பதால் சற்று கவனத்தோடையே இருக்கணும். இவங்க மன வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சங்கடங்களை தர்ற மாதிரி தான் இருக்குது. விட்டு கொடுத்து போகணும், கணவர்கிட்ட இவங்க ரொம்ப விட்டு கொடுத்து போகணுங்கிறது இந்த ஜாதகத்தின் மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.